மதுரையில் துணிக்கடைகள்ல கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற அந்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குருசாமி இணைகிறார். அதே போல சேலம் மத்திய பேருந்து நிலையம் பக்கத்துல அமைக்கப்பட்டிருக்க பட்டாசு கடைகள்லையும் வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்ற அந்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கோகுலக்கண்ணன் இணைகிறார். முதலில் குருசாமியிடம் பேசலாம். குருசாமி, கோவையை பொறுத்த வரைக்கும் துணி வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கா, இல்ல முந்தைய ஆண்டோட ஒப்பிடும்போது குறைவா இருக்கா? முந்தைய ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகையின் பொழுது விற்பனையானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 தினங்கள் தீபாவளி பண்டிகைக்கு இருக்கக்கூடிய நிலையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்களில் இறுதிக்கட்ட விற்பனை இருக்கும் என கடை உரிமையாளர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவையை பொறுத்தவரை ஒப்பனக்கார வீதி, கிராஸ்கட் வீதி, டவுன்ஹால் உள்ளிட்ட பகுதிகள் எப்பொழுதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய பகுதிகள். துணி வியாபாரம் உள்ளிட்ட அனைத்து விதமான வியாபாரங்களும் இந்த பகுதியில் விறுவிறுப்பாக இருந்து கொண்டிருக்கும். நாம் தற்பொழுது ஒப்பனக்கார வீதி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கடை ஒன்றில் இருக்கிறோம். சிறிய கடை என்றாலும் ஏராளமான பொதுமக்கள் இங்கு வந்து ஆடைகளை வாங்கி செல்வதை காண முடிகிறது. உபனகார வீதியை பொறுத்தவரை பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையின் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9 கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அந்த கோபுரங்களின் மூலம் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நகைப்பறிப்பு, பிட் பாக்கெட் போன்ற சம்பவங்கள் ஏதேனும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த கண்காணிப்பு பணியையும் காவல்துறையினர் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கடைகளை பொறுத்தவரை வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடையினுடைய உரிமையாளர் நம்முடைய இருக்கார், அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, வியாபாரம் எப்படி இருக்கு? நாளைக்கு எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ வரைக்கும் எப்படி வியாபாரம் போயிருக்கு? வியாபாரம் வந்து நல்லதா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த முறை மழை வந்து பகல் நேரத்தில் வந்தனால வியாபாரிகளுக்கு டவுனுக்குள்ளே வர்றவங்களுக்கு கொஞ்சம் அடி இருக்குங்கிற மாதிரி மற்ற வியாபாரிகள் சொல்கிறாங்க. அது மட்டும் கடந்த தீபாவளி டைம்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டுமே மழை வந்தது. அதில் பகலில் வியாபாரத்துக்கு எந்த பாதிப்பு வரல. இந்த முறை கொஞ்சம் பகலில் வியாபாரத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறதாக தான் கருதப்படுது. இன்னும் 2 நாள் இருக்குது, 3 நாள் இருக்குது. அதுக்குள்ளே ஓரளவுக்கு வியாபாரம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. தீபாவளிங்கிறது இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மற்ற எல்லாரும் சொல்ல மாதிரி இருக்குது. என்ன மாதிரியான ஆடைகள் வந்து வாங்குறவங்களுடைய ஆடை என்ன மாதிரியான ஆடை வந்து பொதுவாக ஒப்பனக்கார வீதி, பெரிய கடை வீதியை பொறுத்த வரைக்கும் விலை கம்மியாக கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பில் தான் மக்கள் வருவாங்க. விலை கம்மியாக கிடைக்கும், அதே நேரத்தில் தரமான பொருள் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு வராங்க. அதை வந்து இங்கே இருக்கிற அனைத்து வியாபாரிகள் அதை பூர்த்தி செய்கிறோம். அதற்கான ஒப்பனக்கார வீதிக்கு உண்டான கஸ்டமர் வந்து எப்பவுமே எங்களுக்கு சிறப்பாக தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அது சிறப்பாக தான் இருக்குது. அது இல்லாமல் காவல்துறை சிறந்த ஏற்பாடுகளை செஞ்சு தர்றாங்க. பார்க்கிங் வசதியில் கொஞ்சம் கஸ்டமர் வந்து யார் வண்டிகளை வந்து அதிகமான வாகனம் வராத மாதிரி தடுக்கிறது, மக்களுக்கு சௌகரியப்படுற என்னென்ன விஷயம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த பகுதியில் மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட சிறிய அளவிலான கடைகள் இருக்கிறது. இதை தவிர்த்து மிக பிரபலமான பெரிய கடைகளும் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. இருந்தாலும் பெரிய கடைகளில் எந்த அளவுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதே அளவிற்கு சிறிய அளவிலான துணிக்கடைகளிலும் வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளையும் நாளை மறுதினமும் இறுதிக்கட்ட வியாபாரம் நடைபெறும் என்பதால் அதிகப்படியான வியாபாரம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் காத்திருக்கின்றனர். அபிநயா, தீபாவளி பண்டிகையொட்டி சிறு வியாபாரிகளுக்கும் எந்த அளவிற்கு வரவேற்பு கிடைக்கிறது என்பது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.